ரேஷியோல இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Two observers find ratio of same weights on different bases to be. ஸோ ஒரே வெயிட் டிஃப்ரெண்ட் பேசஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை நான் எப்படி எழுத முடியும், 2x மைனஸ் ஏ ரேஷியோல இருக்கு டிவைடட் பை 3x மைனஸ் 2a. இதே சேம் வெயிட் அப்படின்ற வார்த்தையினால இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ 2x பிளஸ் 3a டிவைடட் பை 3x பிளஸ் 2a. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் எக்ஸ் கண்டுபிடிச்ச அப்புறம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளைன்னும் போது என்ன வருது, 3x பிளஸ் 2a மேலே வருது. ஏற்கனவே அங்கே இருக்கிறது 2x மைனஸ் a. அண்ட் இந்த பக்கம் 3x மைனஸ் 2a மேலே போகுது இன்டூ 2x பிளஸ் 3a. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 3x இன்டூ 2xன்றது 6x ஸ்கொயர். அடுத்து 3x மைனஸ் a அப்படின்றது மைனஸ் 3ax. அண்ட் அடுத்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்டூ 2 4, ஏவும் எக்ஸும். அடுத்தது 2 இன்டூ 1, ஸோ மைனஸ் 2, ஏ என்னவாகும், ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3யும் 2வும் மல்டிப்ளை பண்ணும்போது 6, எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 9xa முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் மைனஸ் 2 இன்டூ பிளஸ் 2ன்றது மைனஸ் 4ax. இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம் மைனஸ் 6a ஸ்கொயர். இப்போ ஒரே மாதிரி டேர்ம் ஏதாவது இருந்தால் எனக்கு கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், நான் எல்லா டேர்ம்ஸையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். இல்லை ஒரே மாதிரி டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிடலாம், அதுவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறேன். 6x ஸ்கொயர் மைனஸ் 3ax பிளஸ் 2ax, இந்த ரெண்டு டேர்மையும் கிளப் பண்ணால் பிளஸ் ஏஎக்ஸ்னு வரும். 4 மைனஸ் 3 அப்படின்றது தான் அதோட மீனிங். ரெண்டுமே ஏஎக்ஸ். ஸோ 4 மைனஸ் 3 1 மைனஸ் 2a ஸ்கொயர். 6x ஸ்கொயர் உள்ள வரும்போது மைனஸ் 6x ஸ்கொயர். இது ரெண்டும் அதே மாதிரி ஒரே டேர்மு. ஸோ 9 மைனஸ் 4ன்றது பிளஸ் 5. அந்த பக்கம் இருக்கும்போது பிளஸ் 5. அப்போ நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது என்னவாகும், மைனஸ் 5xa. மைனஸ் வந்து இங்கே வரும்போது பிளஸ் 6a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் ஒரே பக்கம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ 6x ஸ்கொயர் மைனஸ் 6x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டு டேர்ம் ஒரே டேர்ம். இது பிளஸ் 1, அது மைனஸ் 5xa. அப்போ ரெண்டும் சேரும்போது மைனஸ் 4xa. அடுத்தது இந்த 2வும் இதுவும் a ஸ்கொயர். 6 மைனஸ் 2ன்றது பிளஸ் 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நான் 4a ஸ்கொயரை இந்த பக்கமே வச்சுக்கிறேன். அண்ட் மைனஸ் 4xaவை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் 4xa. 4 கேன்சல் ஆயிரும். ஏ ஸ்கொயரில் ஒரு ஏ கேன்சல் ஆயிரும், இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், ஏ. இப்போ நான் இதை வந்து எங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா கொஸ்டினில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்கள், 2x மைனஸ் ஏ. ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். 2x மைனஸ் ஏ டிவைடட் பை 3x மைனஸ் 2a. ரெண்டு பக்கமும் ஈக்குவல்ன்றதுனால நான் ரெண்டையும் எடுக்கல, ஒரு பக்கம் மட்டும் எடுத்திருக்கேன். எக்ஸுக்கு பதிலாக ஏ. ஸோ 2a மைனஸ் ஏ பை 3a மைனஸ் 2a. 2 மைனஸ் 1ன்றது 1, 3 மைனஸ் 2ன்றது 1. அப்போ என்னோட ரேஷியோ வேல்யூ 1:1.